இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு இது டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல மவுண்டெயின்களுக்கு இடையில இருக்க ரூயின்ஸ்னு சொல்லக்கூடிய இடம். இப்ப நான் எஃப்ராங்கா என்ன காட்டிக்கினதுனால இந்த ஒரு இடத்துக்கு என்னால தனியா போக முடியாது. அதனால என்ன நான் ஒரு போர்ட்டரா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். அதாவது பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு போற ஒரு பர்சன். இதே நேரத்துல இன்னொரு போர்ட்டரும் நம்ம ஹீரோவை பார்த்து எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க, நாமெல்லாம் இங்க வாழ்றதுக்கு நிறைய பணம் தேவைப்படும்ல, நீங்க சொல்றதும் உண்மைதான், இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும். நான் என்னுடைய ஒய்ஃப்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதை கேட்ட ஹீரோவும் யூஸ்வலாவே இந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் ஃபர்ஸ்டே இறந்துருவாங்க. நம்மள மாதிரியான எஃப்ராங்க்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்கேஸ் நம்ம பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக் நம்மளுடைய லைஃபையே இங்க முடிச்சிடும். உடனே சிஸ்டம்லயும் ரைடோட குவெஸ்ட் பிகின் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருது. அதாவது இவங்க இந்த ரூயின்ஸை கிளியர் பண்ணணும், அதுவும் ஃபர்ஸ்ட் ஆளா. இதுடைய டிஃபிகல்ட்டி லெவல் எஸ்ன்னும் இந்த பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணி அதோடைய த்ரானை ரீக்ளைம் பண்ணணும். இதுக்கான ரிவார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு டிவைன் ரிலிக்க நம்ம ஹீரோவால பிக் பண்ண முடியும். இன்கேஸ் அந்த பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண முடியலனா அவன் சூஸ் பண்ண போற அந்த டிவைன் ரிலிக்கோட பவர் லிமிட்டடா இருக்கும். இதே நேரத்துல அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துற எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கும் ஸ்பெஷல் குட்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவார்டு கிடைக்குது. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் 15th ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு கான்கோர் பண்ணிருப்போம். அதுக்காக கிடைக்கிற ரிவார்ட் தான் இது. இதனால நம்ம ஹீரோவுக்கு லக் அண்ட் அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்டாட்டுமே 10 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதோட கூல்ட் ஹார்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. இதை வச்சு நம்ம ஹீரோனால கடினமான சுச்சுவேஷன்ல கூட நிதானமா ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா இதோடைய பிரதிபலிப்பா ஹியூமன் எமோஷன்ஸ் வீக் ஆகும். இதே நேரத்துல மோனோபோலிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிவ் ஸ்கில்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. இதுக்கான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு கிடைக்க போற ரிவார்டை ஸ்டோர் பண்ணி வச்சானா இவங்கிட்ட இருக்க ரிவார்ட்லயே பெஸ்டான ரிவார்டு இவனுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவும் இது ரொம்பவே அமேசிங்கா இருக்கு. இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல நிறைய ரிவார்ட்ஸ் இருக்கு. இப்போ நோட்டிபிகேஷன் மாதிரி பெஸ்டான ரிவார்டு வந்துருச்சுன்னா அது ரொம்ப பெரிய வெற்றி எனக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு டெலபோர்ட் ஆகி ஒரு டீம் வராங்க. எத்தனை தடவை நான் இந்த டெலபோர்ட்டை யூஸ் பண்ணாலும் எனக்கு தலை தான் வலிக்குது. சரி, எல்லாருமே சேஃபா வந்துட்டாங்களா? 50 பேருமே சேஃபா வந்துட்டாங்க சார்னு சொல்றான். உடனே அங்க இருக்க போட்டோஸும் இவங்க தான் பால்ஹே கில்டுடைய மெயின் அட்டாக் யூனிட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இவர் தான் இந்த டீமுக்கு கேப்டன். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் உடனே ஐ ஆஃப் ட்ரூத் ஆக்டிவேட் பண்ண அந்த கேப்டனுடைய பேரு சாங் சுன்ஹா. 29 வயசு ஆகுது, லெவல் 14ல இருக்கான், ஸ்ட்ரென்த் மட்டும் 30 வச்சிருக்கான், மீதி எல்லாமே கம்மியா தான் இருக்கு. இவனுடைய ஸ்பெஷல் எபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் அண்ட் வெயிட் ஆஃப் ஐட்டம். அது மட்டும் இல்லாம ஒரு 4 ஸ்கில் வச்சிருக்கான். இவனுடைய ஸ்கில்ல நம்ம ஹீரோ காப்பி பண்றதுக்கான கண்டிஷன் இப்ப நடக்க போற ரைட்ல அவனுடைய ட்ரஸ்ட நம்ம ஹீரோ கெயின் பண்ணணும். உடனே நம்ம ஹீரோவும் என்னது நம்பிக்கையை சம்பாதிக்கணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒரு நிமிஷம், டாப் 10ல இருக்கக்கூடிய ஒரு கில்டுடைய லீடர் வெறும் இந்த லெவல்ல தான் இருக்கானா? இவன் என்னுடைய ப்ராக்ரஸ ஸ்லோ பண்ணாம இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்க எல்லாரையுமே வழி நடத்திட்டு போற ஒரு மேஜும் இதுக்கப்புறத்துல இருந்து ரொம்பவே டார்க்கா இருக்கும். எல்லாருமே என் கூட க்ளோஸாவே வாங்க, உங்களுடைய பாதையில இருந்து கொஞ்சம் நீங்க விலகினாலும் என்னால உங்களை ரெஸ்கியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 1 எலிமினேட் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றாரு. இதனால அந்த இடம் ஃபுல்லாவே பிரகாசமா மாறிட இத பார்த்து அங்க இருக்க எல்லாருமே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அப்போ இதுதான் அந்த ரூயின்ஸா? இந்த இடத்துல இருந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே நமக்கு முன்னாடி வந்த பார்ட்டிஸ் தோக்கடிச்சிட்டாங்க போல அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு முன்னேறி போக இவங்களுக்கு முன்னாடியே வந்த அந்த குரூப்பும் ஹே வந்துட்டீங்களா, கையோட போட்டோஸையும் கூட்டின்னு வந்திருக்கீங்க போல. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் இது கொஞ்சம் வியர்டா தோணுது, இவ்வளவு மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டோம் இங்க இருக்கவங்க மேல ஒரு கீரல் கூட விழல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அந்த நேரத்துல பின்னாடி வந்த ஒருத்தரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது சும்மா ஒரே இடத்துல நிக்காம அங்க இருக்க எல்லாருக்கும் தண்ணி கொடு. உடனே நம்ம ஹீரோவும் நான் ஒரு போர்ட்டருங்கிறதையே மறந்துட்டேன், நான் இங்க இருக்கவங்கள பாத்துக்கிறேன், நீ அங்க போய் ஃபாரினர்ஸ பாத்துக்கோ. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் என்னது ஃபாரினர்ஸா? இந்த சிம்பிள் இது யூரோப்ல இருக்கக்கூடிய ஜியான் கில்டுடைய சிம்பிள். இந்த ஷார்ட்டா இருக்கிறவனும் இந்த கில்ட சேர்ந்தவன் தான் போலயே, பேசாம அவன் கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வாட்டர் கொடுக்க இதுக்கு முன்னாடி ஹேனா கிட்ட இருந்து காப்பி பண்ண அந்த கம்யூன் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். இவனுக்கு எதிர்க்க இருக்க அந்த பர்சனுக்கு லைட்டா நம்ம ஹீரோ மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வருது. அவங்களுடைய முக கவசத்தை கலட்டும் போது தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது இங்க இருக்க பொண்ணு யூரோப்பியன்ல இருக்க ஒரு நோபல் ஃபேமிலியான லாரண்டியாவோட டாட்டர் தான் இவங்க. இவங்களுடைய பேர் தான் தெரசா. இவங்க கிட்ட டிவைன் பவரும் இருக்கு, அட்டாக் டிஃபெண்ட், அது மட்டும் இல்லாம சப்போர்ட்டிவ் ஹீலிங் ஸ்கில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆம்ஸ்டர்டாம் சொல்லக்கூடிய ஒரு இடத்த காப்பாத்தின ஹீரோவே இவங்க தான். யூரோப்லயே ரொம்ப ஃபேமஸான பிளேயர். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இப்பதான் எனக்கு விஷயம் புரியவே வருது, இவங்களாலதான் இங்க இருக்க யாருக்குமே எந்த ஒரு காயமே ஏற்படல. இவங்க கிட்ட டிவைன் பவர் இருக்கிறதுனால அந்த அன்டெட் மான்ஸ்டர்ஸ் மேல இவங்களுடைய அட்டாக் ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும்.
எனக்கு இங்க ஒரு விஷயம் மட்டும் புரியல. எல்லாருமே டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல இருக்க அந்த 3rd ஃப்ளோரை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இவன் மட்டும் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஐ ஆஃப் ட்ரூத் ஆக்டிவேட் பண்ண தெரசாவோட ஸ்டேட்டஸ் போர்டை அவனால பார்க்க முடியல. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளயும் இருக்க அந்த லெவல் கேப் ரொம்பவே அதிகம். ஆனா ஹீரோ இந்த ரூயின்ஸ்குள்ள வரும்போது லக் அண்ட் அடாப்டபிலிட்டின்னு சொல்லிட்டு 2 பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும்ல, அது வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ளயும் இருக்க அந்த லெவல் கேப்பை நியூட்ரலைஸ் பண்ணிடுது. இதனால ஹீரோ வச்சிட்டு இருக்க அந்த ஐ ஆஃப் ட்ரூத் லெவல் 2 அடைய இப்போ இவனால அந்த ஸ்டேட்டஸ் போர்டை பார்க்க முடியுது. அப்படி பாக்குறப்போ இவன் லெவல் 29ல இருக்கான். அவளுடைய ஸ்ட்ரென்த், மேஜிக், ஹெல்த் எல்லாமே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவளுடைய ஸ்பெஷல் எபிலிட்டி பிளெஸிங் ஆஃப் ஸ்டார்ஸ் கடைசியா ஒரு 5 ஸ்கில்லும் வச்சிருக்கான். இவளுடைய ஸ்கில்ல நம்ம ஹீரோ காப்பி பண்ணணும்னா அதுக்கான கண்டிஷன் இவ வேர்ல்டுலயே டாப் 100 பிளேயர்ஸ்ல ஒருத்தியா இருக்கிறதுனால இவளுக்கு உயிரே போற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஹீரோ இவளுடைய லைஃபை சேவ் பண்ணா இவனால அவகிட்ட இருக்க ஸ்கில் இல்ல எபிலிட்டி ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னா காப்பி பண்ண முடியும். இத பாக்குற நம்ம ஹீரோவும் ரொம்பவே அமேசிங்கா இருக்கு. ஏதோ கொஸ்டின் ப்ராக்ரஸ்னு இவளோட ஸ்டேட்டஸ் போர்டுல பார்த்தேன். அதனாலதான் இவ பாஸ் லெவல கிளியர் பண்ணாம இந்த இடத்துக்கு வந்திருக்காளா? உடனே திரேசாவும் தண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல உடனே ஹீரோ அவனுடைய மனசுக்குள்ள நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா உன்கிட்ட இருக்க அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி அதுதான் பாலடைன்ஸ்லயே மிக சிறந்த ஒரு எபிலிட்டி. அதை காப்பி பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீ தான் எனக்கு கொடுத்திருக்க. ஆனா இதுல ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தனா உனக்கு உயிர் போற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை நான் எப்படி உருவாக்குறது அண்ட் அதுல இருந்து உன்னை நான் எப்படி திரும்பவும் காப்பாத்துறது? இந்த காப்பி கண்டிஷன் ஒன்னும் ஈஸியானது இல்ல. உடனே அங்க இருக்க ஒருத்தனும் லீடர் சாங் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட என்னால இதை நம்பவே முடியல. நம்ம எல்லாருமே ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். அந்த ரூயின்ஸ் ஆஃப் கார்டியனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஆளுங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. உடனே அந்த கார்டியன் ஆக்டிவேட் ஆகி டைமரும் ஓட ஆரம்பிக்க இந்த கார்டியனுடைய செக்யூரிட்டி சிஸ்டமை யாரோ ஆக்டிவேட் பண்ணதுனால இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ற காட்ஸ் அது கூப்பிட ஆரம்பிச்சிடும். உடனே இதை பார்த்து சாங்கும் எந்த பைத்தியக்காரன் இதை டச் பண்ணான்னு தெரியல. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நமக்கு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. எங்களுடைய கரண்ட் அட்டாக் ஃபோர்ஸை வச்சு நாங்க அந்த கார்டியனை ஃபேஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நாங்க எல்லாருமே இறந்துருவோம். ச்சே, நான் எதுக்கு இப்படி யோசிக்கிறேன்? இந்த கேப்டன் பொசிஷன் வரதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். இது இவ்வளவு சுலபமா விட்டு கொடுக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ரூயின்ஸ்குள்ள முன்னேறி போலாம். என்ன சொல்றீங்க? நமக்கு இன்னும் பேக்கப் பார்ட்டி கூட வரல. உள்ள போனோம்னா 4 பக்கத்துல இருந்தும் நம்மள அட்டாக் பண்ண வருவாங்க. இங்க நான் தான் உங்க எல்லாருக்குமே இன்சார்ஜ். சோ புலம்புறத நிறுத்திட்டு என் பின்னாடியே வாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கிட்டதான் சயின்டிஸ்ட் தெரசா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே பாத்துப்பாங்கன்னு சொல்ல இதே நேரத்துல இந்த இடத்துக்கு கில்டுல இருந்து நிறைய பேர் வந்த மாதிரி சோலோ பிளேயர்ஸாவும் சில பேர் வருவாங்க. அதுல ஒருத்தன் உங்க கேப்டனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனையே ஃபாலோ பண்ணலாம்னு சொல்ல சடனா அவனுக்கு பின்னாடி ஒரு கை வந்துட்டு அவனை நசுக்கியே சாவடிச்சிடுது. இத பார்த்த மத்தவங்க எல்லாருமே பேட்டிலுக்கு தயாராக இந்த இடத்த பாதுகாக்கிற அந்த கார்டியன்ஸ் இவங்க எல்லாரையும் சுத்தி வளைக்குது. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. கண்டினியூவேஷன் இந்த சாப்டரை பாக்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க எல்லாரையும் அடுத்த சாப்டர்ல மீட் பண்றேன்.